உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் எனவும் இது தொடர்பாக திமுக தரப்பிலிருந்து உறுதியான அறிக்கை வந்துவிட்டதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இது குறித்து நான் முன்பே அறிவித்தேன், இப்போதும் அறிவிக்கிறேன். காங்கிரஸ் தானே அறிவிக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். காங்கிரஸ் மட்டும் அறிவிக்கவில்லை, திமுகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது. இந்த கட்சி வருமா, அந்த கட்சி வருமா, இந்த கட்சி தொடருமா, இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அதிகாரப்பூர்வமாக அதனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அறிக்கை மூலமாக சென்ற சட்டமன்ற தேர்தலின் போது எந்த கட்சிகள்லாம் கூட்டணி இருந்ததோ அதெல்லாம் இருந்தது. காங்கிரஸ், முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி இருந்த இந்த சில கட்சிகள் எல்லாம் அதனுடைய நிர்வாகிகள் எல்லாம் திமுக நிர்வாகிகளோடு கீழே பேசி யார் யாருக்கு எவ்வளவு இடங்களில் போட்டியிடுவது, பகிர்ந்து கொள்வது என்கிற விவரங்களை தலைமைக்கு அனுப்ப வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்து அவருடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையிலேயும் மற்ற பத்திரிகைகளிலேயும் இந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன.